எல்லாத்துக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல நறுமணத்துக்காக கப் சாம்பிராணி எல்லாம் ஏத்தி வைப்பங்க. கப் சாம்பிராணி ஏத்தி வச்சா கூடுதலா மனம் நல்லா இருக்குங்க. அது கூட நாம இன்னும் ஒரு பொருள் கூடுதலா சேர்க்க போறோங்க. நீங்க செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நாட்கள்ல கப் சாம்பிராணி ஏத்தி வைக்கலாங்க. கூடுதலா என்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரே ஒரு கப் சாம்பிராணி எடுத்துக்கலாங்க நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டு நம்ம வீட்டில் வச்சுருப்பாங்க. யூஸ் பண்ணாத பிளேட்டு அதில் வந்து வச்சுக்கலாங்க கப் சாம்பிராணியை. இந்த சாம்பிராணி பாக்ஸ் கூட இந்த மாதிரி சின்ன கல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குங்க. அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு கப்போட பிளேட் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம கூடுதலாக இது கூட என்ன வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தசாங்கம் தான் வைக்க போகிறேங்க. பார்த்தீங்கன்னா தசாங்கம் இந்த மாதிரி தாங்க இருக்குது. தசாங்கத்தை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாக பதிவு பண்ணியிருக்கிறேங்க. தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தசாங்கம் வந்து நம்ம மேலே வச்சாச்சுங்க. அதே மேலே கொஞ்சமாக கல்போரை இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா பற்றி வரக்காக நான் வச்சுருக்குறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு பற்ற வச்சாச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா எரிஞ்சு வரட்டுங்க. 1 to 2 நிமிஷம் நல்லா எரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த நெருப்பை வந்து அணைச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தசாங்கத்தில் ஒரு மைல்டான புகை வந்துகிட்டே இருக்குதுங்க. ரொம்பவே நறுமணம் நல்லா இருந்துச்சுங்க. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புகை வந்து கொஞ்ச நேரம் ஆக அப்படியே கப் சாம்பிராணி வேலையை வந்து நறுமணம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தசாங்கம் கப் சாம்பிராணிகளை நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கிறதுனால ஒரு நல்ல புத்துணர்வு கிடைக்குங்க. தசாங்கம் பார்த்திங்கன்னா வீட்லேயும் எளிமையாக செஞ்சிடலாங்க. நம்ம அடுத்த வர பதிவில் தசாங்கம் வந்து எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாங்க.